இந்த படத்தோட சில விஷயங்கள்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். படத்துக்கு ரெடி ஆகி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் ஓவரையில் படத்துக்குள்ள போயாச்சு. நான் மதுமிதா எல்லாரும் ஃபுல்லாக ரிசப்ஷனுக்கு போகிறது ஜம்மு பளிச்சுன்னு அப்படி வந்து நின்றுட்டு இருக்கோம். என்ன இப்படி வரீங்க? சீன் 23 இதுதான் காற்று அடிச்சிருக்கு, கோயில் அடிச்சிருக்கு, ஒரு நாள் சாப்பிடாம இருந்திருக்கீங்க, கலைங்க அப்படியா சார்? உடனே வந்து தலையை லேசாக கலப்பிட்டு கொட்டை லேசாக அழுத்தி இப்படின்னு அது கண்டினியூஸா ஒரு படம் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே அப்படின்னு எடுத்துட்டு போனா பரவாயில்ல. டைரக்டர் டிபார்ட்மெண்ட் எப்படி இதை மேட்ச் பண்ணாங்கன்னே தெரியல. திடீர்னு சீன் 23, திடீர்னு சீன் 55, திடீர்னு சீன் 76. ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியல. எதுல பொட்டு வைக்கணும், எதுல பொட்டு வைக்கல, எதுல தலையை கலச்சி விட்டோம். அப்புறம் போக குடிபட்டு நேரம் உள்ள சீன் நம்பர் 55 லைட்டா ஒரு அலைஞ்சு ரெடியா ஓகே உள்ள போங்க. சீன் நம்பர் 1 இந்த பளிச்சுன்னு வரேன். இந்த மாதிரி ஆரம்பமே ஒரு ரணத்துல இருக்கு. எங்களுக்கு ஈஸி சின்னதா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். ஆனா அந்த டைரக்ட் டிபார்ட்மெண்ட் அந்த மொதல் சீன்ல அந்த போட்ல எந்தெந்த இடத்துல என்னென்ன இருந்தது உடனே ஒரு போட்டோ அதை எடுத்து அதை மெயின்டைன் பண்ணி அதை கண்டினியூட்டியை பண்றதுக்குள்ள மேசிவ் ஒர்க் பண்ணிருக்காங்க. அது கண்டினியூஸா எடுத்துருந்தா இந்த கஷ்டம் இருந்திருக்காது. அது வேற சில சூழ்நிலை இப்படி எடுக்க வேண்டியதா போச்சா. அதனால அவ்வளவு கஷ்டப்பட்டு அதை எடுத்திருக்காங்க. அந்த டைரக்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய ஹேட்ஸ் நான் சொல்லுவேன். அடுத்தது இந்த படத்துக்குள்ள உள்ள போயாச்சு. உள்ள போனா போட்டுக்குள்ள உட்கார ஆரம்பிச்சா ஏற்கனவே எனக்கு வாமிட் பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஆல்ரெடி ஒரு படத்துல நடிச்சு ஒரே ஒரு நாள் ஷூட்டிங்லேயே மொத்த வாந்தி எடுத்திருக்கேன் நான். இது படம் ஃபுல்லா வரணுமே என்ன பண்ணு ஒரு பயத்தோட உட்காந்தேன். பட் நல்ல வேலை ஒரு மாதிரி கரையோரத்துல இருக்கிற லேசான ஒரு வேலை. அப்படியே உள்ள போனா தாளாட்டிக்கிட்டே இருக்கும். நடிக்க 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 3 வேளையும் பொங்கல் போட்ட மாதிரியே இருந்தது எனக்கு. அப்படியே அவர் எப்போ சொல்றாரோ அப்போ எழுந்திரிச்சு ஸ்டார்ட் அப்படின்னு அப்படியே நைட்டுக்கு அப்படியே ரூம்ல போய் படுத்தா இந்த அறியாமையே ஏதோ வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃபீல் எங்களுக்கு அந்த படத்தோட இதுல இருந்துச்சு. இந்த மாதிரி சுவாரஸ்யமான அனுபவங்களோட இந்த படம் நடந்துருந்தது. இதுல குறிப்பிட்டு சொல்ல முடியாத சில விஷயங்கள் சொன்னாங்க. இந்த படத்துல என்னை பிரமிக்க வைத்த இருவர் ஒன்று சிம்புதேவன் சார், அங்க அவருடைய கற்பனைக்கு தீனி போட்ட ப்ரொடியூசர் சார். இந்த படத்தோட கதையை பத்தி சொல்லும்போது என்ன இவ்வளவு நாள் கடலுக்குள்ளே இத்தனை பேரை வச்சு என்ன பண்றது ஏது பண்றது இதை விஷுவலைஸ் பண்றதுனாலே ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு. இது எப்படி எடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு பிரமிப்பு இருந்தது. இதை கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, கதையை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். எடுக்கிறது அதுவும் கடலுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை அவர் எப்படி யோசிச்சாருன்னு தெரியல. ஒரு ட்ரெஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு அந்த மேக்கப்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் பர்ஃபெக்டா இருக்கும். சிம்புதேவன் சார் படத்துக்குள்ள உள்ள போனா கத்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், நம்மளை நாம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான அனுபவம் எனக்கு கிடைக்கும். அவர் எப்போ கூப்பிட்டாலும் ஓடி போவார். அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு இயக்குனர், என்னை பிரமிக்க வைத்த இயக்குனர். இவருடைய இந்த கற்பனைக்கு தீனி போட்ட அருமையான ஒரு பிரேம் பாருங்கர் தயாரிப்பார். இவங்க 2 பேரும் என்னை பிரமிக்க வைத்தார்கள். அடுத்தது இந்த படத்துல என்னை ரசிக்க வைத்த இருவர் யோகி பாபு அண்ட் ஹீரோயின் கௌரி. யோகி பாபு அழகான கதைகளை தேர்ந்தெடுக்கிறாரு. பல இயக்குநர்கள்ட்ட போய் அப்படியே பண்பட்ட நடிப்பை வெளிப்படுத்துறாரு. ஒரு டைரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆர்டிஸ்டா ஆயிட்டாரு. அருமையான சட்டில் பர்ஃபார்மன்ஸ்னா அவர் பண்றதை பார்த்து அவ்வளவு ரசித்தேன். தேர்ந்தெடுத்த கதைகள், தெளிவான சிந்தனை, தெய்வ பக்தியோட அருமையா டிராவல் பண்ணிட்டு இருக்காரு யோகி பாபு. பிரமாதம். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் யோகி பாபுக்கு. அவர் தேர்ந்தெடுக்கிற கதைகள் அவ்வளவு அற்புதமா இருக்கு. எல்லாரும் போட் அப்டேட் எதிர்பார்க்கிறப்ப நீங்க போட்டை கொண்டு வந்து நிறுத்துறீங்க. அதாவது விசேஷமா இல்லை, நாங்க வந்து இயல்பா வந்ததுதான். ஆக்சுவலி வந்து எலெக்ஷன் சமயத்துல நாங்க முடிச்சிட்டோம் படத்தை. அப்புறம் வந்து ஒவ்வொன்றா சொல்லி தள்ளி வந்துக்கிட்டே இருந்தது. முதல்ல எலெக்ஷன் முடியட்டும், அப்புறம் வந்து பெரிய படம் 2 வருதுன்னாங்க. ஸோ ஒரு வழியா எங்களுக்கான ஒரு ஃபிகருக்கு எந்த இடத்துல கிடைக்குமோ அதுக்காக தான். மற்றபடி போட்டோடையோ நாங்கள் அதை வந்து போட்டிங் கொண்டு வரணும்னு ஒன்றும் சொல்லுதா சார். இது வந்து தழுவல், உண்மையோட தழுவல் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருந்தது. அதான் லைஃப் ஆஃப் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு அது போட்ல அந்த புலி கூட இருக்கிறது அதோடைய தழுவலாக இருக்குமா இல்லை உண்மையாலுமே? ஏன்னா நீங்க வந்து இது வந்து டோட்டலாகவே நம்மளுடைய கல்ச்சர்ல அந்த சமயத்தில் நடந்தது ஒரு உண்மை சம்பவம் அப்படின்றது. என்னுடைய ஃப்ரெண்டோட வீட்டில் அவங்களுடைய தாத்தா அவங்க எல்லாம் அவங்க சொல்லும் போது சொன்னதுதான் இந்த இன்சிடென்ட். என்னன்னா ஜப்பான் வந்து சென்னையில பாம்பு போடுறதுக்காக கிட்ட அந்த சமயத்துல வரும்போது இன்னைக்கு நைட் பாம்பு அப்படின்னாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க பார்த்து வைக்கணும். கார் இருக்கவங்க எடுத்துட்டு செங்கல்பட்டை தாண்டுற மாதிரி போட் இருக்கவங்க எடுத்துட்டு நடுக்கடலுக்கு போடுவாங்க. ஸோ அதுல இருந்து கிரியேட் ஆனது. நீங்க உள்ள பார்க்கும்போது தெரியும். அதுல இருந்து மொத்தமே 3 பேர் லைஃப் ஆஃப் இது 10 பேர் இருக்கும். இதோட என்ன டிஃபரன்ஸ்? இன்னொன்று போட்டு கீழே வந்து நெய்தல் கதை அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா
வைரமுத்து சார் ஒரு ஆடியோ லான்ச்ல வந்து ஏன் தமிழ்ல வைக்க மாட்டீங்கன்னு ஒரு ஆடியோ லான்ச். அதே போல இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து வணிகங்கள்லாம் தமிழ்ல பேர் வைங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க. ஏன் அதை போட்னு சொன்னீங்க? வேற ஏதாவது படகு இல்ல அப்படி இல்லை. இது வந்து இப்ப நீங்க ஒரு நேஷனல் லெவல் ரீஜியனுக்கு கொண்டு போகும்போது ஒரு காமன் நேம் தேவைப்படும். ஆக்சுவலி இந்த படத்துக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் வச்சிருந்த தலைப்பு வந்து பக்கிங்ஹாம் வீரமும் பரதேசியின் பேரனும் அப்படின்னு. ஸோ பட் என்னன்னா அது வந்து எங்களுக்கு வந்து சில சில சமயம் மார்க்கெட்டிங்காக போறப்போ இதாக சொல்லும் போதோ இது தமிழுக்கு ஓகே அப்படிங்கும்போது நம்ம இது ஒரு ஓடிடிலையோ அடுத்து நம்ம ஸ்டேஜ் போறப்ப அதுக்கு ஒரு புல்லிங் தேவைப்படுது. அதுக்காக தான் வச்சேன். அதனால தான் கீழே ஆத்மார்த்தமா நெய்தல் கதைன்னு ஆசைப்பட வச்சேன். அடுத்து மருதம் முல்லை இதெல்லாம் எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பா. ஒரு நிமிஷம் செந்தில், ஒரு நிமிஷம். சூர்யா சார் நீங்க முடிச்சுதான் என்னன்னா இப்ப ஒரு ஆர்டிஸ்ட் எடுத்து படம் பண்றது பெரிய விஷயம் இல்ல. பெரிய ஹால் எடுத்து பண்ணாலுமே ஆர்டிஸ்ட்ல வந்து சின்ன பிரச்சனை வரும். ஏர் 15 செகண்ட்ஸ் நீங்க ஒரு டேரக்டர் ஒரு போர்ட்ல அத்தனை பேர் வச்சு படம் பண்ணிருக்கீங்க சரிங்களா? உங்க மேல யார் கோவப்பட்டா எந்த ஆர்டிஸ்ட் கோவப்பட்டிருப்பாங்க? கண்டிப்பா கோவப்பட்டிருப்பாங்க. ஏங்க அங்க வந்து சாவடிக்கிறாருன்னு சொல்லியிருப்பாங்க, இல்ல கிண்டல் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு என்ன மனநிலை இருந்துச்சு? பிரச்சனை இல்லை. யாருக்குமே கடல் பத்தி தெரியாது. நான் எப்படி போய் உள்ள சிக்கிக்கிட்டேனோ அது மாதிரி என்னை நம்பி வந்து சிக்கிக்கிட்டவங்க தான் அவங்க. நான் தான் சொல்றேன், நான் டேபிள்ல உட்காந்து எழுதும்போது அப்படியே நம்ம படிச்ச நாவல்கள், பார்த்த படங்கள் அப்படியே பேசிட்டு நம்மளுக்கு ஒரு ரம்யமான கடல் தெரியும் அப்படின்ற ஆளை மட்டும் அடிக்கணும். கடைசியில போய் உள்ள அந்த ரம்யமான கடலை தேடி போறதுக்கு நம்ம வந்து வாந்தி எடுத்து உள்ள போய் நிக்க வேண்டியிருக்கு. ஸோ இது வந்து என்னன்னா எனக்கு எப்படி தெரியாதோ அது மாதிரி இவங்களுக்கும் தெரியாது. அதனால இவங்க செஞ்ச ஒரே தப்பு என்னை நம்பி வந்தது. அதனால உள்ள போய் யாரையும் குறை சொல்ல முடியாது. நான் ஒரு மீனவரா இருந்தாதான் அவங்க என்கிட்ட கோவிச்சுக்குவாங்க. நானே போய் முதல்ல உள்ள விழுந்து பாதியில எந்திரிச்சு 2 பேரை தூக்கி விட்டு நான் ஒரு தடவை அடிபட்டு வந்து இவங்க என்கிட்ட பேச மாட்டாங்க. அவ்வளவுதான். ஸோ அதனால வந்து யாருக்கும் ஏற மேலேயும் இது. பட் ஆர்டிஸ்ட பத்தி சொல்றதுல வந்து என்னன்னா என்னதான் இருந்தாலும் நாங்க பின்னால நிற்கிறாங்க டெக்னீஷியன். ஸோ நம்மளுக்கு வந்து மைண்டு சில சமயம் அப்செட் இருந்தாலும் இன்னொரு மாதேஷ் டக்குன்னு கேர் பண்ணிக்கிறாருல, சரி நான் பார்த்துக்கிறேன் சார் சொல்லிட்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல காமிச்சிடலாம். பட் இவங்களுக்கு எது பண்ணாலும் அது கேமரால தெரிஞ்சிடும். அப்ப இவங்க தங்களுக்குள்ள ஏற்படுற அந்த நாபிக்கவலத்துல இருந்து வர்ற வாந்தியை அடக்கி அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணி இன்னும் சொல்ல போனா அவங்க லைட்டா ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. உள்ள எனக்கு ரொம்ப நாளா உள்ள ஏதாவது காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க, சிரிச்சுட்டு இருப்பாங்க. எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. சரி ரைட், அவங்களுடைய மூடுக்கு ஏதோ பண்றாங்க. அதே மாதிரி அதுக்கு பேர் யோகி கிச்சன்னு பேர் வச்சிருந்தாங்க. அவர் ஏதாவது ஒண்ணு கொண்டு வந்துட்டே இருப்பாரு, எல்லாரும் மொட்டை போடு போடுவாங்க. நம்மளுக்கு கண்ணுல பாக்குறப்ப தெரியுது, மானிட்டர்ல பாக்குறப்ப ஏன் டப்பிங்ல வந்து பாக்குறோம். ஒரு எமோஷனல் சீன்ல ஆட்சிக்கு வந்து வாயில பணங்கள் வச்சிருக்கு, அந்த ஷார்ட்டே யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் என்னன்னா நான் அவங்க கூட போய் உட்காந்து ஒரு க்ளோஸ்அப் ஷாட் உட்காரும்போது ஹெவி அப்பதான் தெரியுது நம்மளுக்கு அடுத்த 5வது நிமிஷத்துல ஒரே கான்சென்ட்ரேஷன்ல இருந்தா மைண்ட் போயிடுது. அவங்க தங்களை டீவியேட் பண்ணிக்கிறதுக்காக தான் இவ்வளவும் பண்ணிருக்கு. அந்த டீவியேஷன் இல்லாம எல்லாரும் புத்தகத்துக்கு பின்னாடி உட்கார்ந்து 10 நிமிஷம் கூட இருக்க முடியும்.